தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக திவாகர் சாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய் மணிவேல் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நிறைய வச்சு செஞ்சுருக்காராமே, திவாகரெல்லாம் கலையரசனெல்லாம். ஸோ அவர் உள்ள வரப்போறாராம். அவரை பார்த்தோன்னே மேபி திவாகர் சார் நடிப்பு அரக்கன், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவாரா என்னமோ தெரியல. கலையரசன் பாவம் இப்போ தான் கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஓட விடுறதுக்கு இப்போவே டீம் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன், இவங்க 2 பேரும் இதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க, மிஞ்சி பண்ண 2-3 வீக்ஸில் அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா? இது சரி. அப்போ இன்னொருத்தருக்கு ஆப்பு ரெடியாக இருக்கேப்பா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமர் அண்ணன் தான், கமருதீன் அண்ணன் தான் அப்படின்றீங்களா? ஆமாங்க, அவர் தான். அவருக்கு என்னப்பா, அப்போ அவரே ரக்கடு, அவரே பெரிய கெத்து, அவரே யார் படிக்கிறதுக்கு ஆள் வராங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷாங்க. அவரோட எக்ஸ்லவரான். அவருக்கு நிறைய எக்ஸ்லவர்ஸ் இருப்பாங்க போலயே. உள்ள ஆதிரேது ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அப்புறம் ஏற்கனவே அவரே சொன்னார் எக்ஸ்லவர் இருக்கிறது அப்படின்னு. இப்போ வந்துட்டு அரோரா அது ஒரு பக்கம் ட்ராக் போகுது. ஸோ இப்போ பார்த்தா பழசை எடுத்துகிட்டு உள்ளே விடுறாங்க திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லி. அவங்க சீரியலில் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க போல, மகாநதி சீரியல். ஏன்னா இவர் ஹீரோவாக தானே எல்லாக்கிட்டையும் காட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா சீரியல் இவர் ஹீரோனும் போது. ஸோ இவரோடது நிஜமாகவே அந்த எக்ஸ்லவர் உள்ளே வந்தாங்கன்னா இவர் ஹீரோவாக போகிறாரா இல்லை ஜீரோவாக போகிறாரா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட் இப்படி தான் இருக்குது. நான் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் யார் யாருன்னு. விஜய் சோபனா, சிபு சுரேன், கமலேஷ், ஜெயின் சாண்ட்ரா, இல்லைனா அந்த பிரபு தீபிகா, அதான் ராஜவெற்றி பிரபு தீபிகா அவங்க. அப்புறம் ஜெய் மணிவேலு, திவ்யா கணேஷ், அப்புறம் இன்னும் ஒருத்தங்க பேர் அடிப்படுது, அபிநயா. அவங்க பெருசாக வரல, சும்மா பேர் அடிப்படுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இவங்கெல்லாம் மட்டும்தான் ஓரளவுக்கு 90 to 99% கன்ஃபார்ம்ங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவங்க வந்தால் கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒன்றா விடணுமா, ஒரு 2 பேரை விட்டுட்டு இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு 2 பேரை விடலாமனு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. என்னென்னு கேட்டால் தெலுங்கு பிக் பாஸில் அப்படி தான் விட்டாங்க. அது கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஆட்டும் அந்த மாதிரி உள்ளே விடுறதை விடவும் ஒரு 2 பேரோ ஒரு 2 வாரம் விட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேரை விட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டு இன்னொரு 3 பேரை விட்டால் இன்னும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல. எனக்கு தெரியல, அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தெலுங்கு பிக் பாஸில். மேபி அவங்க அப்பப்போ அப்படி தான் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா இந்த சீசன் தான் பார்த்தேன், அது நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராண்ட் லான்ச்சாகவே பண்ண போகிறாங்க வீக்கெண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தெலுங்கு பிக் பாஸ் ஐடியா. அதாவது கிராண்ட் லான்ச் 2.0ன்னு சொல்லி தான் வைல்டு கார்டு என்ட்ரியை உள்ளே விடுறாங்க. நம்ம சீசன்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் போகிற போக்கில் ஹோஸ்ட் ஷோ முடியும் போது இன்னொரு 2-3 பேர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு போயிடுவாங்க. கமல் சாரோ விஜய் சாரோ. இந்த வாட்டி அதையே ஒரு கிராண்ட் லான்ச்சாக பண்ண போகிறாங்கன்னா இதுவும் தெலுங்கு பிக் பாஸில் நடந்தது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுற பட்சத்தில் இவங்களில் யார் உங்களுக்கு தெரியும், யார் வந்தால் கேம் எப்படி போகும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ லீடிங்கில் இருக்க பாருக்கு, கமருதீனுக்கு, திவாகருக்கு, கலை இப்போ தான் வளர்ந்துட்டு வராரு. எல்லாருக்குமே ஆப் ரெடியாக இருக்குது. பார்ப்போம் வெயிட் பண்ணி. தேங்க்யூ கைஸ்.